Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். விஜயனுடைய வரவு மக்கள்கிட்ட ஏற்கனவே வாக்களித்துக் கொண்டிருப்பவர்கள்ட்ட விஜய்க்கு வாக்களிக்க ஆர்வத்தை தூண்டிருக்கு. எஸ்ஐஆருடைய தாக்கம் தான் இந்த பெருந்தாக்கம். எஸ்ஐஆரால் ஒரு சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனால உண்மையான வாக்காளர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற பொழுது வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. விஜய்க்கு ஆக்கம் இருக்கான இருக்கு. பாண்டிச்சேரி கூட அப்ப நீங்க அதை எப்படி மதிப்பீடு செய்ய முடியும்? மேற்கு வங்காளத்துல கூடுது, கேரளால கூடுது. அப்ப நீங்க கேரளால விஜயனுடைய தாக்கம் சொல்லிட முடியாது. அதை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் வாக்களிப்பு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு? எதிர்பார்த்த போலிங் இல்லைங்கிற விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த தாக்கத்தை எப்படி மதிப்பீடு செய்யணும்னா வாக்களிக்கிற மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு. அதுக்காக நீங்க வாக்கே அளிக்காதவரை தட்டியெல்லாம் எழுப்பி விட முடியாது. அது யாரும் இருந்தாலும் முடியாது. இந்திய தேர்தல் என்பது அரசு மீது வெறுப்பு இல்லை. ஆனா இந்த அரசு போனால் பரவாயில்ல நினைக்கக்கூடிய மக்கள் இருந்தா அந்த ஓட்ட 3 கூறுகளை பிடிச்சாங்க. விஜயா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். 22% குறையாமல் விஜய் இருக்கலாம். குறைந்தபட்சம் 75 லட்சம் வாக்குகள்ல இருந்து அதிகபட்சம் 1,06,00,000 வாக்குகள் வரை விஜய் பெறுவார். விஜய் 100% ஜெயிப்பார். அதாவது சந்தேகமே இல்லை. விஜய் கைகாட்டுகிற நபர் பிரபலத்தன்மை கொண்டவராக இல்லை. விஜய் கைகாட்டுகிற நபர் பணம் செலவு செய்வதாக இல்லை. விஜய் கைகாட்டுகிற நபர் உள்ளூரில் அறிமுகம் வாய்ந்தவராக இல்லை. அவரை நம்பிய தொகுதியில 40,000 ஓட்டு போறாங்க. அந்த விஜயே நிக்கிறாரு. ஜெயிக்க மாட்டார். பாதுகாப்பு உணர்வுக்காக இந்த தேசம் எல்லோருக்குமான தேசம், நம்ம அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு எதிரான அணிக்கு வாக்களிங்கள். அவங்க திமுகவை ஆதரிக்கிறாங்கன்னா காரணம் தான் பாஜகவுக்கு எதிரான கிராமங்கள்ல அந்த கிறிஸ்தவர்களுக்கு நோட்டீஸ கொடுத்தப்ப அதே மாதிரி சிறுபான்மையினர் ஏரியா, பெரும்பான்மையினர் ஏரியா, இது பட்டியல் சமூக ஏரியா, இது பாகுபாடு காசு ஏரியா, எங்க ஆழ்வார்பேட்டை ஐயரோட்டே வாங்குறாரு, அக்ரகாரத்து ஓட்டவே வாங்குறாரு. அவரு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே ஓட்டு வாங்குறாரு. சோ இந்த தாக்கம் பெருந்தாக்கம். ஏன் ராகுல் காந்தி கை கொடுக்கல? அந்த அலையன்ஸையே ராகுல் காந்தி விரும்பலங்கிறது காட்டுது. 26 தேர்தல் முடிவுல 22% 23% விஜய் எடுத்துட்டு அவருடைய பார்வை 29ல காங்கிரஸ் பார்வை விஜய் நோக்கி. ஆளுங்கட்சியாக வரும்போது விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாரு. திமுக நெருக்கடி கொடுக்கும். அது 2வது கொடுக்கும். கரூர் சம்பவம் ஒரு அழுத்தம். இவ்வளவு அழுத்தமும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு? களத்துல சிறுபான்மையினர் ஓட்ட கூட விஜய் கொண்டு வந்து விஜய் பெரிய உழைப்பை செலுத்தாமலே இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அவர் கடினமாக உழைத்திருந்தா 10% முடிச்சிருக்கும். போட்டி மும்முனை போட்டி இன்னும் கூர்மையா. இப்பவே நான் மும்முனை போட்டி தான் பாக்குறேன். தங்க நகைகள் சவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 85% போலா இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு எஸ்ஐஆருங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் ஃபேக்டர்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே ஏத்துக்கலாமா, இல்ல இதுதான் சார் பிரதானமான ஒரு ரீசனா இருக்கு? எஸ்ஐஆர் தான் முதன்மை காரணம். இங்க விஜயனுடைய வரவு மக்கள்கிட்ட ஏற்கனவே வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள்ட்ட விஜய்க்கு வாக்களிக்க ஆர்வத்தை தூண்டிருக்கும். அவ்வளவுதான். அதுக்காக நீங்க வீட்டுல தூங்கி கிடக்கிற தமிழர்களெல்லாம் தட்டி எழுப்பி உடனடியா பூத்துல போய் ஓட்ட போடுங்கன்னா ஆதவர்ஜன் ஐயா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் வாக்களித்துட்டு வந்தோன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு? எதிர்பார்த்த போலிங் இல்லைங்கிறார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்து விட்டதுனாலேயே காலைல 7 to 8 கடையிலே 25% தாண்டிடும் நினைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்க விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த தாக்கத்தை எப்படி மதிப்பீடு செய்யணும்னா வாக்களிக்கிற மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்காக நீங்க வாக்கே அளிக்காதவரை போய் தட்டியெல்லாம் எழுப்பி விட முடியாது. அது யாரும் இருந்தாலும் முடியாது. தேர்தல் ஆணையம் இத்தனை வருடமா விசில் ஊதி தானே இருக்கு. நான் சொல்றது வெளிப்படர் விசில். பட் இவங்க ஒரு விசிலை ஊதுனவங்க மட்டுமே வீட்டுல இருக்கிறவங்களும் ஓட்டு போடுறவங்கன்னா கிடையாது. சென்னையில மட்டும் 4 லட்சம் பேர் போடுதுங்க. 14 சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து சென்னையில மட்டும் 4 லட்சம் பேர் போடல. அதை நீங்க வெறும் 4 லட்சம் கடந்து விட முடியாது. அதை நீங்க இப்படி பொருத்தி பாருங்களேன். 2 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தென் மாவட்டங்கள் 2 லட்சம் ஓட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஓட்டு சென்னையில மட்டுமே போடல. இது எஸ்ஐஆருடைய தாக்கம் தான் இதுல பெருந்தாக்கம். எஸ்ஐஆரால் ஒரு சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. டபுள் என்ட்ரி இருந்த பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனால உண்மையான வாக்காளர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற பொழுது வாக்கு சதவீதம் கூடியிருக்க ஒழிய விஜய்க்கு தாக்கம் இருக்கான இருக்கு. அது எப்படின்னா அந்த 85% இயல்பாகவே ஒரு போல இருக்குல்ல, அதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாக்காளர்கள் விஜயினுடைய ஓட்டலா மாறலாம். அதுதான் செய்ய முடியுமே ஒழிய
ஒரு புதிய சக்தி வந்துருச்சுன்னா அதோட பாண்டிச்சேரியில் 5% கூட. ஆமா. அப்ப நீங்க அதை எப்படி மதிப்பீடு செய்ய முடியும்? ஓகே. மேற்கு வங்காளத்துல கூடுதே. மேற்கு வங்காளத்துல 90% ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 90%. 90%. கேரளால கூடுது. அப்ப நீங்க கேரளால விஜயனுடைய தாக்கம் சொல்லிட முடியாது. பிக் பாஸ் ஷோல என்ன சம்பவம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த பரணி பை தான் காரணம், கஞ்சா கருப்பு பேசுற மாதிரி என்ன நடந்தாலும் விஜய் தான் காரணம்ங்கிற விஜய் கணக்குல இதை எழுதிவிட முடியாது. சோ அந்த அடிப்படையில இதை பார்க்கிறேன். எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படிங்கிறத என்னுடைய மதிப்பீடு. ஓகே சார். விஜயனுடைய வருகை வாக்காளர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே சார். எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு சார்? நம்ம இந்த 85%ல வந்து நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒர்க்கா இருக்கா? இல்ல விஜய்கிட்ட வந்து அவர் ஆதரவாள வீசுதா? எப்படி சார் பார்க்கலாம் நம்ம? இந்த தேர்தல் ஆன்டி இன்கம்பன்சி என்பது இல்லாத தேர்தல். நீங்க வந்து 2021ல கூட பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. 21ல இருந்தது பிஜேபி எதிர்ப்பு. ஆமாங்க சார். நீ 21ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா எப்படி 75 ஸ்டேட் ஜெயிக்குது அந்த அணி? 66 இடம் எப்படி அதிமுக ஜெயிக்குது? ஜெயலலிதாவே இல்லாத தலைமை. ஆமா. அதே போன்றுதான் இன்றைய தேர்தல் என்பது அரசு மீது வெறுப்பு இல்ல. ஆனா இந்த அரசு போனால் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அந்த ஓட்ட 3 கூறுகளா பிரிச்சாங்க. விஜயா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். பட் விஜய் வேணும்னு நினைச்ச எண்ணிக்கை இருக்குல்ல. இங்க அவன் திமுக குடும்பமா இருப்பான், அதிமுக குடும்பமா இருப்பான், சீமான் குடும்பமா இருப்பான். நான் சொல்றது நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களா இருப்பான். பட் விஜய் வேணும்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்கல்ல. அது இந்த தேர்தலில் வீசுறது விஜய் அலை தான். பட் அது வெற்றிக்கான அலை இல்ல, விஜய்க்கான இருப்பை காட்டக்கூடிய அலை. நீங்க வெற்றிக்கான அலை என்பது வேறு. இதனால ஒரு பர்சன்டேஜ்ல எதுவும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்க வாய்ப்பு இருக்கு சார்? நிச்சயமா 22% குறையாமல் விஜய் இருப்பார். ஓகே. என்னுடைய யூகம் சரியாக இருந்தா குறைந்தபட்சம் 75 லட்சம் வாக்குகள்ல இருந்து அதிகபட்சம் 1,06,00,000 வாக்குகள் வரை விஜய் போவார். எப்படி சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப 40ல இருந்து இந்த 18 to 40 இந்த ஏஜ் குரூப் இருக்குல்ல சார், இதுவே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதுல பாதின்ற அந்த கணக்குல சொல்றீங்களா நீங்க? அதுல பாதி என்று நான் மதிப்பீடு செய்யல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பூத்துகளோட எண்ணிக்கை 75,000. ஓகே சார். நீங்க விஜய்க்கு 100 ஓட்டு இல்லாத ஒரு பூத்தை காட்டுங்க. 1000 ஓட்டு எங்க ஊர்ல பதிவாகுது, 900 ஓட்டு பதிவாகுது. அங்க 100 ஓட்டு கூட விஜய்க்கு விழாதுங்க, விசிலுக்கு விழாதுங்க. இருக்கு சில பூத்துகள். அந்த பூத்துகள்ல 50 ஓட்டு தான் விழுது. பட் இன்னொரு பூத்துல ஒரு 150 ஓட்டா விழுந்துருக்கு. அப்ப நீங்க பூத்துக்கு 100 ஓட்டுன்னு வச்சு மதிப்பிட்டீங்கன்னா கூட அந்த வாக்காளர்கள் எந்த வயசு கேட்டகரியா இருந்தாலும் 75 லட்சம் ஓட்டர்ஸ். ஓகே. அதுவே நீங்க விஜய் நிக்கிற தொகுதி இருக்கு, ஆதவர்ஜனா நிக்கிற தொகுதி இருக்கு, செங்கோட்டையை நிக்கிற தொகுதி இருக்கு, நிர்மல்குமார் நிக்கிற தொகுதி இருக்கு. நம்ம நேற்று வர விஜய் வேட்பாளர்கள் எத்தனை பேரே நமக்கு தெரியாது. ஒரு 20 பேர் சொல்ல முடியுது. திருநெல்வேலியில தாவேகா ஓட்டுக்கு 2,500 ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுது. எல்லா கட்சியும் கொடுத்தாங்க. தாவேகால வலிமையான வேட்பாளர் அவர் கொடுத்தாரு. ரொம்ப வலிமையான வேட்பாளர், ரொம்ப வலிமையான நபர். அது தாவேகா விரும்பலன்னு சொல்லப்படுது. பணம் கொடுக்குற கல்ச்சரை பட் அவர் தன்னை மீறி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. சோ அப்ப அந்த மாதிரியான பேக்ஸ் எல்லாம் இங்க உள்ள ஒர்க் அவுட் ஆகுறப்ப என்னுடைய யூகம் சரியாக இருந்தா குறைந்தபட்சம் 75, அதிகபட்சம் 1,06,00,000 கிடப்போம். அது ஏன் 1,06,00,000 சொல்றேன்னா குறைந்தபட்சம் அதையாவது இந்த எம்ஜின்னு சொல்லுவோம் சினிமா. விஜய் அரசியல் சினிமா துறையில இருந்து வந்ததுனால அவருடைய ரசிகர்களுக்கு புரியுற விதமா அப்படியே சொல்லிடலாம். இந்த மினிமம் கேரண்டியும் போ எம்ஜியும் போ அது மாதிரிதான் அந்த விஜய் கட்சியினுடைய ஓட்டு வந்து 1 கோடி ஓட்டு மினிமம் கேரண்டின்னு. 5 ஓட்டு விழுந்தா 5 ஓட்டுல 1 ஓட்டு விஜய் வாங்கியிருக்காரு. சென்னையில இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட 83% போலா இருக்கு. இது வந்து தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் கடுமையான போட்டி நிலை இருக்குன்னு சொல்றாங்க. இங்க சென்னையில வாய்ப்பு இருக்கா சார்? குறிப்பா பெரம்பூர்ல வாய்ப்பு இருக்கா விஜயோட வெற்றிக்கு? விஜய் 100% ஜெயிப்பார் சார், அதுல சந்தேகமே இல்லை. விஜய் கைகாட்டுகிற நபர் பிரபலத்தன்மை கொண்டவராக இல்லை. விஜய் கைகாட்டுகிற நபர் பணம் செலவு செய்பவராக இல்லை. விஜய் கைகாட்டுகிற நபர் உள்ளூரில் அறிமுகம் வாய்ந்தவராக இல்லை. அவரை நம்பியே தொகுதியில 40,000 பேர் ஓட்டு போடுறாங்க. அந்த விஜயே நிக்கிறாரு, ஜெயிக்க மாட்டாரா? விருத்தாச்சலத்துல விஜயகாந்த் ஜெயித்தாரு. உங்களுக்கு விஜய் 100% ஜெயிப்பார். இன்னொன்னு இந்த பெரம்பூர்ல கட்டமைப்பு 80,000 பேர் ஆதார் அட்டையோட லிங்க் செஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கணிசமான அளவுக்கு அவர்களுக்கு அங்க நிர்வாகிகள் இருக்காங்க. 4,000 நிர்வாகிகள் இருப்பதா தகவல் வருது. சோ அந்த அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்கணும். பெரம்பூர் சொல்றீங்க நீங்க, திருச்சி கிழக்கே அவர் வின் பண்ணி வருங்க. திருச்சி கிழக்கிலே வின் பண்ணுவோம். நீங்க ஒரு வேட்பாளர் விட விஜய் என்கிற ஒரு அலை இருக்கும் அந்த தொகுதிகள்ல. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு தேர்தலில் திருச்சி கிழக்கு புறப்படைக்கு போயிருப்ப விஜய் அவர்கள் ஒரு தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனை செஞ்சார். இன்னைக்கோ இறுதியராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் வைத்திருக்கிறார். எத்தனை பிரார்த்தனை கூட்டம் நடத்திருப்பாரு, எவ்வளவு கிறிஸ்தவர்களோடு நடத்திருப்பாரு. எதை கொண்டு காட்டினாலும் அன்னைக்கு அவர் செய்த அந்த பிரார்த்தனைக்கு ஈடாகுமா சிறுபான்மையினர் மனசுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுதானே ஓட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது ஒரு நாள் முன்னாடிதான் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஷப்ஸ் அவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு போட்டோ எல்லாம் வந்துச்சு. அது எல்லாமே அந்த பிரார்த்தனையில உடைச்சிட்டாருன்றீங்களா நீங்க?
பிரார்த்தனையிலும் உடைச்சாரு. இதை விட முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. கடந்த காலங்கள்ல பாஜக எப்படி ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யுமோ, அதிலிருந்து அச்சப்பட்ட பாதிரியார்கள். நான் அவர்களை சிறுமைப்படுத்தல. பாதுகாப்பு உணர்வுக்காக, இந்த தேசம் எல்லோருக்குமான தேசம், நாம் அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு எதிரான அணிக்கு வாக்களியுங்கள். அவங்க திமுகவை ஆதரிக்கிறாங்கன்னா காரணம் என்ன? பாஜகவுக்கு எதிரான அணி. இந்த முறையும் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 1000 பேருக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. பல கிராமங்கள்ல, கத்தோலிக்க கிராமங்கள்ல அந்த கிறிஸ்தவர்கள் கிட்ட அந்த நோட்டீஸ கொடுத்தப்ப மக்கள் எதிர்த்தாங்க. எந்த மக்கள்? சொந்த பங்கு பேரவை மக்கள் எதிர்த்தாங்க. இது வரலாற்றுல இதுவரை இல்லாதது. நீங்க ஏன் உங்க ரோல் அதுவா? நீங்க ஏன் எங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சோ அப்ப அதுதான் விஜயனுடைய தாக்கம். நீங்க அந்த பிரார்த்தனை செய்ததுலயும் உடைக்கிறாங்க, கீழே கிரவுண்ட்லயும் இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் நடக்குது. சோ விஜயை பொறுத்தவரை சினிமால கில்லியான்னு நினைக்கிறேன், ஒரு வசனம் சொல்லுவாரு, எல்லா ஏரியாலையும் அன்னை கில்லி தான், ஆல் ஏரியா கில்லி தான் படம் வரும். அதே மாதிரி சிறுபான்மையினர் ஏரியா, பெரும்பான்மையினர் ஏரியா, இது பட்டியல் சமூக ஏரியா, இது பார்வர்டு காஸ்ட் ஏரியா. எங்க ஆழ்வார்பேட்டை ஐயர் ஓட்டே வாங்குறாரு, அக்ரகாரத்து ஓட்டவே வாங்குறாரு அவரு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் ஓட்டு வாங்குறாரு. சோ இந்த தாக்கம் பெருந்தாக்கம். சோ அந்த அடிப்படையில நம்ம அதை அலசணும். அவர் 22% அசால்ட்டா கிடப்பாரு அப்படின்னு தான் நம்ம. ஓகே சார், நீங்க நம்ம ஏற்கனவே பேசின வீடியோவே நீங்க சொல்லியிருப்பீங்க, விஜய் அவர்கள் ஒரு சமத்துவ ஒரு தலைவரா இருக்காருன்றாங்க. அது எல்லார் மத்தியிலும் உண்மையிலே ரீச் ஆயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஓகே, ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணலனா கூட ஃபியூச்சர்ல அவருடைய எப்படி சார் இருக்கும் அவருடைய வாய்ப்புகள்? இல்லை, எதிர்காலத்தில் அவர் தொடர்ந்து நிலையாக அரசியல் செய்வார் என்று சொன்னால் 29 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அவரோடு. நீங்க ராகுல் காந்தி சிஎம் ஸ்டாலினோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல? ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார், குளச்சல்ல பேசினார், நாங்குநேரி பாண்டிச்சேரி போனாரு. ஏன் ஸ்டாலின் அவர்களோட கைகோர்த்து பிரச்சாரம் செய்யறார்? விருப்பம் இல்லையா சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில மதுரையில பிரதமர் வர்றாரு, மதுராந்தகத்துக்கு பிரதமர் வர்றாரு, திருச்சிக்கு பிரதமர் வர்றாரு. 3 கூட்டங்களையும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன்ல இருந்து, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியில இருந்து, அன்புமணி ராமதாஸ்ல இருந்து, சின்ன சின்ன லெட்டர்பேட் அமைப்புகள் வரைக்கும் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நீங்க ஏன் ராகுல் காந்தியோட ஒரு பிக் பிரதர்ல உங்களுக்கு ஏன் ஸ்டாலின் ராகுல் காந்தி கை கொடுக்கல? அந்த அலையன்ஸையே ராகுல் காந்தி விரும்பலைங்கிறத இது காட்டுது. சோ 26 தேர்தல் முடிவுல 22%, 23% விஜய் எடுத்திருக்கிற பொழுது அவர்களுடைய பார்வை 29ல காங்கிரசுடைய பார்வை விஜய் நோக்கி போகுது. சரி சரி, இப்போ ஒரு தாவேகா இப்ப 23ல இருந்து ஒரு 25% வாங்கிருச்சுன்னே வச்சுக்கோங்க சார். இப்ப திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ணுவாங்க? இவங்களை ஒடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒடுக்குவதுல அரசியல். நீங்க ஒரு எதிர்கட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா செங்கோலை கொண்டு அவர்கள் கைகள்ல கொடுத்துட்டு ஒரு கட்சி நகர்ந்து விடாது. நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதை விஜய் எதிர்கொள்ள வேண்டியதற்கு தயாராக இருக்க வேண்டியிருக்கும். மாவட்ட செயலாளர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படும். சில தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா சட்டமன்றத்துல நம்ம மோசமாக நடத்தப்படுவார்கள். நீங்க கடந்த காலங்களில் விஜயகாந்த் கட்சியில உள்ள போனவர்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சில நேரங்களில் கட்சிகளை உடைப்பார்கள். திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரம் வலுவாக இருக்கக்கூடிய 40,000 ஓட்டுகளை எடுத்தவர்கள் என்று ஓட்டுகளை உடைக்கிறதுக்காக அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பாங்க. அதுதான் ஒரு நல்வாய்ப்பு இருக்கு. ஏன் விஜயகாந்த் போன்றவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களுக்கும் செல்வாக்கு இருந்தது. விஜய்ங்கிறது உண்மை ஆர்மி. நீங்க இங்க இருந்து யாரை கூட்டு போனாலும் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. புதுசா இன்னொருத்தர கை காட்டினாலும் இதே 40,000 ஓட்டு வரதான் போகுது. அது விஜய்க்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காதுன்னு நான் பாக்குறேன். பட் ஆளுங்கட்சியாக வருபவர்கள் விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாரு. அது தாவேக்காவுக்கான நெருக்கடியாக இருக்கும். பட் அந்த நெருக்கடி என்பது அரசியலை பொறுத்தவரை நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். நீங்க மத்திய அரசு நெருக்கடி கொடுத்தாங்க. நான் வெளிப்படையாகத்தான் சொல்றேன். ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் காத்திருந்தோம், திருட்டுத்தரமாக ரிலீஸ் ஆகும். ஃபுல் படமும் பார்த்தோம். சாதாரணமா மொபைல்ல சுத்துது, துண்டு துண்டு வீடியோக்களா கிடைக்குது. அப்ப ஜனநாயகன் படம் வெளியில ரிலீஸ் ஆகுது, ஒரு அழுத்தம். ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம இருக்கிறது ஒரு அழுத்தம். அடுத்ததா சிபிஐ விசாரணை டெல்லிக்கு அழைக்கப்படுறதுல ஒரு அழுத்தம். நான் என்ன கேட்கிறேன், திமுக நெருக்கடி கொடுக்கும், அது 2வது கொடுக்கணும். கரூர் சம்பவம் ஒரு அழுத்தம். இவ்வளவு அழுத்தமும் சேர்த்து என்ன பண்ணிருக்கு, களத்துல சிறுபான்மையினர் ஓட்ட பூரா விஜய்கிட்ட கொண்டு வந்து இந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மையா கொண்டு வந்து மேக்ஸிமம் போயிருக்காரு சார். தாவேகாக்கு 50% வாங்கியிருக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள், இஸ்லாமியர்கள். திமுக ஒரு பெரிய பின்னடைவு தானே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆமா, இது திமுகவுக்கு பின்னடைவு. பட் அதிமுக பிஜேபி போன்ற ஓட்டே எடுத்திருக்கு. ஓகே, நீங்க சேதம் யாருக்கு அதிகம்ங்கிறது 4ஆம் தேதி பெட்டியை திறந்தது. கண்டிப்பா லாபம் விஜய்க்கு நமக்கு தெரியும். நீங்க சொல்றபடி பார்த்தா விஜய் இதுக்கப்புறம் அரசியல தீவிரப்படுத்தினா அவருடைய பிரகாசமா இருக்குல்ல சார், இதுக்கப்புறம் 29, 31 நிச்சயமா பிரகாசமாக இருக்கிறது. களம் அவருக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கும். பட் அவர் காட்டக்கூடிய உழைப்பை பொறுத்து இருக்கு, அவர் காட்டக்கூடிய தீவிரத்தை பொறுத்து இருக்கு. அவர் ரொம்ப தீவிரமா செயல்படும். நீங்க அவர் அணுகிய முறை இருக்குல்ல, இந்த தேர்தல் நேரத்துல
நாட்கள் குறைவாக இருக்கிற பொழுது ஒரு நாள் ஆப்சண்ட், ஒரு நாள் வந்தது, இது போன்ற விஷயங்களே அவர் தவிர்த்திருக்கோம். ஓகே. நீங்க தேர்தல் முடிஞ்சோன்னு பேசுவோம் பாருங்களேன், விஜய் உழைத்திருந்தால் அப்படிங்கிற வார்த்தையை பேசுவோம். கண்டிப்பா. இப்ப நம்ம விஜய் பெரும் உழைப்பை செலுத்தாமலே இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா, எஸ். அவர் கடினமாக உழைத்திருந்தால் ரொம்ப வேளாண் நிறைய எவ்வளவு சம இது இருக்கும் சார். வேற மாதிரி இருக்கும் சார். 20% நம்ம இன்னைக்கு 22% 20% நம்ம பேசுறோம். 22 வைத்துக் கொள்வோம். ஒருவேளை விஜய் கடினமாக உழைத்து ஒரு 10% குடிச்சிருச்சு. போட்டி மும்முனை போட்டி தானே. ஆமா. இன்னும் கூர்மையா இருக்கு. இப்பவே நான் மும்முனை போட்டி தான் பாக்குறேன். ஓகே. சோ குறிப்பா வந்து எனக்கு இந்த எலெக்ஷன்ல குறிப்பா தாவேக்காட்ட எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பூத்துல அவங்க அந்த செயல்பாடு இருக்குல்ல சார், ரொம்ப ஒரு விஜிலண்டா இருந்தாங்க சார் அவங்க. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இந்த பூத்துல இருந்தாங்க. ரொம்ப குறிப்பா நான் என்னுடைய ஊர்ல வாக்குப்பதிவு செய்ய போயிருந்த பொழுது வெள்ளை சட்டையும் அவர் வருவதை போன்று அந்த காக்கி கலர் பேண்டும் போட்டு ஒருவர் இருந்தார். நான் அந்த பையனை அதற்கு முன்பு அதிமுக ஆதரவாளர் என்று நினைத்தேன். ஊர்ல பலமுறை பார்த்திருக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு அப்படின்னு. விசில் ஒரு 100 ஓட்டுக்கு மேல இந்த பூத்திலே வாங்கினேன்னு சொன்னா அது அதிமுக கோட்டை எங்க ஊர்ல, எங்க பகுதியெல்லாம். கன்னியாகுமரி தொகுதி தலவாய் சுந்தரம் அவரோட சொந்த தொகுதி. அவர் முன்னாள் அமைச்சர். 25 வருடமா தொகுதியோட பரிச்சயம் உள்ளவர். எம்பியாக இருக்கிற பொழுதே நிதியை பூரா அந்த தொகுதிக்குள்ளதான் கொடுத்தாரு. டெல்லி பிரதிநிதி பல்வேறு காலகட்டங்கள். அந்த பகுதியிலே 100 ஓட்டு வாங்கணும். அப்பதான் நான் கேட்டேன், இது அவர் ஏரியாலே 100 வாங்குதான்னு கேட்டேன். ஏன்னா குறைஞ்சது 100 வாங்குறாரு தலைவர், எங்க தலைவர். அதுல இருந்துதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. பூத் லெவல்ல ரொம்ப சின்சியராக இருந்தாங்க பசங்க. அது ஒரு ஆக்டிவான பணியாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.